வணக்கம். தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதாவது சமீப காலமாக திமுகவிற்கு எதிராக பேசிய 2 கூட்டணி கட்சிகள் தற்போது மீண்டும் திமுகவிற்கு ஆதரவை தெரிவித்துள்ளது. இதனால் முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்ப்போம். திமுக மீது கடும் அதிருப்தியை வெளியிட்டு வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் திடீரென ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு என அறிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு போற்றுதலுக்குரிய வகையில் செயல்பட்டு வருகிறது எனவும் திமுக அரசுக்கு பாராட்டையும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இடம்பெற்றுள்ளது. அண்மை காலமாக திமுக மீது கடுமையான விமர்சனங்களை சட்டசபைக்கு உள்ளேயும் வெளியேயும் பேசி வருகிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். ஒரு கட்டத்தில் திமுக மீதான அதிருப்தியால் எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்வார் என்கிற பேச்சும் எழுந்தது. அதாவது இது குறித்து பேசிய வேல்முருகன் தாம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இடைத்தேர்தல் நடந்தால் திமுக அமைச்சர்கள் தொகுதி பக்கம் கூட கால் வைக்க முடியாது என எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். மேலும் திமுக கூட்டணியில் தமக்கு அதிகமான நெருக்கடி கொடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவிற்கு வேல்முருகன் ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வேல்முருகன் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு போற்றுதலுக்குரிய வகையில் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்ற கோட்பாட்டில் உறுதியாக நிற்கும் திமுகவிற்கு மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு இருக்கிறது என்பதை எவராலும் மறுக்க முடியாது. நிதி நெருக்கடிகள் மத்தியிலும் தமிழ்நாடு அரசு ஏழை எளிய மக்களுக்கு பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த இடைத்தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். திமுக வேட்பாளர் வெற்றி பெற தமிழக வாழ்வுரிமை கட்சி பாடுபடும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் வெற்றிக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் களப்பணியாற்றுவார்கள் என்று வேல்முருகன் தெரிவித்துள்ளார். அதேபோல் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும் நிலையில் சமீப காலமாக இரு கட்சிகளுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவியது. அதாவது போராட்டங்களுக்கு திமுக அரசு அனுமதி மறுப்பதாக முன்னாள் செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டிய நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற சண்முகம் திமுக வெளிச்சத்தில் எங்கள் கட்சி இல்லை என்று அதிரடியாக கூறினார். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணிக்கு முழு ஆதரவு கொடுப்பதாக சண்முகம் அறிவித்து சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். எனவே இந்த 2 கட்சிகளும் திமுகவிற்கு மீண்டும் ஆதரவு தெரிவித்ததால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகுந்த சந்தோஷத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது.